Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிகிச்சையின் போது உயிரிழந்ததாக கூறப்படும் செவிலியர் மாணவி சீதாலட்சுமியின் குடும்பத்தை நேரில் சந்தித்த அமைச்சர் முகமது பர்வேஸ் அரசின் இலவச வீட்டுமனை பட்டா, குடும்பத்தில் ஒருவருக்கான அரசு பணி ஆணை மற்றும் நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினார். தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல்படி புதுக்கோட்டை மாவட்டம் அமைச்சர் என்ற முறையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இணைந்து இப்போ பாதிக்கப்பட்டவங்கள சந்தித்து அவங்களுக்கு அவங்க தாயார் பேரில் அரசு சார்பாக பட்டாவும் அவங்க வீட்டில் ஒரு தற்காலிகமாக இப்போ அரசு பணி கொடுத்துருக்கோம். இது ரிலேட்டடாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க சம்மந்தப்பட்ட நபர் மேலே ஆக்ஷன் எடுக்கணுங்கிற மாதிரி அவங்க கருத்து வச்சுருக்காங்க. உறுதியாக என்கொயரி கமிஷன் போட்டிருக்கோம். உறுதியாக அந்த மாதிரி தவறு நடக்கும் பட்சத்தில், நடந்திருந்த பட்சத்தில் உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படுங்க. அதுக்காக சிஎம் டைரெக்டாக மானிட்டரிங் பண்ணுறாங்க சார். ஸோ இதுதான் சார். இது போன்ற சம்பவம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த போராடிய மாணவர்களுக்கு அதான் சார், அதான் எல்லாமே சொல்லியிருக்காங்க சார். எல்லாமே நம்மளும் போய் பண்ணியிருக்கோம். நம்ம என்னென்னு கலந்து பேசிட்டு சிஎம்கிட்ட பேசிட்டு பண்ணிக்குவோம் சார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.